கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 71:1. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய நம்பிக்கை முழுதுமாய் கர்த்தர் மேல் இருக்கிறது. ஆனால் அவனுடைய சூழ்நிலைகள் அவனுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்குறது. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொண்டு வந்துவிடும். அந்த பயம் நிறைந்த வேளையில் தான் இந்த விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறது போல் நமக்கு தோன்றுகிறது. கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்கிறான்னு சொன்னால், அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் வெட்கப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவரை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே தான் அவருக்குள்ளே ஒரு பயமும் திகிலும் உண்டாகிறது. சங்கீதக்காரன் சங்கீதத்தில் அநேக இடத்துல எவ்வளோதான் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் அவரோடு நடந்து கொண்டிருந்தாலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயத்தோடு சில சமயத்தில் என்னை கைவிடாதிரும், என்னை விட்டு விலகாதிரும் என்று சொல்லக்கூடிய காரியங்களெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் எண்ணுகிற ஒரு பயத்தை கூட சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறார். இல்லை, அவர் அப்படி என்னை கைவிடுகிற தேவன் இல்லை என்று சொல்லி மறுபடியும் அவன் தேர்ச்சி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் நாமும் இந்த காலவேளையில் அவரை நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நாம் வெட்கமடையாதபடி நம்மை காக்க உண்மையில் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் தான் வெட்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தை நமக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறது. நாம் உண்மையில் தேவனை ஆராதிக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் நம்பி இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் நம்முடைய சூழலில் வர வேண்டிய ஒத்தாசை வராதனாலே, தாமதங்கள் ஏற்படுகிறதுனாலே, பலவிதமான தடைகள் காணப்படுகிறதுனாலே ஒருவேளை நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லக்கூடிய காரியம், இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தின்படி அவரை நோக்கி நாம் நம்முடைய பாரங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கம் அடையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். நமக்கு தேவையான ஒன்று, நாம் இப்படிப்பட்ட பயங்கள் வரும்போது நாம் நம்பி இருக்கிறவர்கள் தான், விசுவாசமாக இருக்கிறவர்கள் தான் சில வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய காரியங்களை பார்த்து நாம் திகில அடையும் போது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சங்கீதக்காரனைப் போல ஒருபோதும் நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அநேக பிள்ளைகள் நம்பிக்கையோடு கர்த்தாவே காரியங்களை தொடங்கி இடையில் ஏற்படுகிற தடைகளினாலே, நெருக்கங்களினாலே, பொருளாதார தேவைகளினாலே, சூழ்நிலைகளினாலே பயந்து நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ. இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தேன், அவருடைய திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினேன், பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தேன், இதெல்லாம் செய்து முடிக்க முடியுமா, இதெல்லாம் நிறைவேறுமா, இதெல்லாம் நடந்து முடியுமா என்று சொல்லி அநேகருக்குள்ளே கர்த்தாவே ஒரு பயம் திகில் என்று சொல்லக்கூடிய காரியம் இடைக்காலத்தில் வந்து விடுகிறதப்பா. ஆனாலும் கர்த்தாவே உம்மை நோக்கி, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பித்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக நீ ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறீரப்பா. எனவே கர்த்தாவே இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு இந்த சங்கீதக்காரனை போல உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு அவள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய நாமத்தினால் எதையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார்களோ அதெல்லாம் ஜெயமாய் முடியாய் கர்த்தர் அருள் செய்தலும் ஆசீர்வாதத்திலும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை நம்பி நீங்கள் எதை செய்ய ஆரம்பிச்சிங்களோ அதை அவரே முடித்து கொடுப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். காட் பிளஸ் யூ.